வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை எழுதினார். அவரோட இறுதிச் சடங்குகள் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவரோட இறுதிச் சடங்கு நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க உலகம் முழுக்க இருக்க மக்கள், அவரை தமிழ் மக்கள், அவரை அறிந்த மக்கள் இன்றைக்கு அவர்கள் வீட்டிலே ஒரு இழப்பு ஏற்பட்டதாக உணர்ந்து அந்த அளவுக்கு ஒரு துக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுல மாற்று கருத்து இருக்காது. ஏன்னா வயது வித்தியாசமின்றி, கட்சி பேதமின்றி, பாலின பேதமின்றி, எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாராலுமே இன்றைக்கு ஐயோ இப்படி ஒரு மனுஷன் இறந்துட்டாரு அப்படின்னு இறக்கப்படுறாங்க, துக்கம் அடைகிறாங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள்ல இத்தனை ஆண்டு காலத்துல அது கேப்டனை தான் சேரும். ஏன்னா ஒரு கட்சி தலைவர் மறைந்தால் எதிர்கட்சியில இருக்கிறவன் ஹேட்டரா பார்ப்பான், வெறுப்பா பார்ப்பான். சில நடிகர்களுக்கு சிலர் பிடிக்கும், சிலர் பிடிக்காது அப்படின்னு நிறைய இருக்கும். எல்லாரும் ஒருத்தவங்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவர் இறந்ததிலிருந்து நேற்றிலிருந்து நான் இன்றைக்கு வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு சிலர் இருக்கலாம் அவருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான மாற்று கருத்துக்கள் பதிவு சொல்ல ரொம்ப மிக மிக சொற்பமா இருக்கும். அதற்கு சில காரணங்கள் அவர்களுக்கு தான் அது தெரியும். ஆனா பெரும்பான்மையான மக்கள், எந்த வேறுபாடும் இல்லாமல் பெரும்பான்மையான மக்கள் துக்கமடைகிறாங்க. ஐயோ இந்த மனுஷன் போயிட்டாரே, எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா எனக்கு தெரிந்த வகையில் அது கேப்டன் மட்டும்தான். நான் பார்த்த வரையில நிறைய தலைவர்களின் இறப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அப்படி இவர் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு நிறைய முகங்கள் இருக்கு. என்ன முகங்கள் அப்படின்னு பார்த்தா, சினிமா ஒரு நடிகனாக ஒரு முகம் இருக்கு, அரசியல்வாதியாக ஒரு முகம் இருக்கு, சக மனிதனாக சாமானியனாக ஒரு முகம் இருக்கு இல்லைங்களா? இங்கே ஒரு நடிகனாக அவர் ஏற்றுக்கொண்ட ரசிகர்கள் இருக்காங்களா, அவரோட ரசிகர்கள் மட்டும் இன்றைக்கு துக்கம் அடையல. இப்ப எல்லாரும் ஏன் இதுக்குள்ள வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட நடிப்பு பிடித்தது அவர்களுக்கு ரசிகர்களுக்கு மட்டுமா தான் இருக்கும். அதாவது விஜயகாந்தோட வெறித்தனமான ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டுமா தான் இருக்கும். அதே மாதிரி அரசியல்ல அவர்கள் கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கடந்து அவருக்கு சக மனிதன் சாமானியன்னு ஒரு முகம் இருக்கு இல்லைங்களா? அந்த முகத்தை தான் இன்றைக்கு இருக்க தமிழக மக்கள் அத்தனை பேருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 நாளாக அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே அவர் கொண்டாடுவாங்க. அதுவும் அவர் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு மனுஷனான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மனிதனாக சக மனிதனை எப்படி நடத்தினாரு? இங்க மனித மட்டும்தான் வாழும், மனித நேயம்தான் இங்க வாழும், அதுதான் போற்றப்படும் அப்படி என்பதற்கு நிகழ்கால உதாரணம் விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா அவர் மனிதாபிமானத்தோடு மற்றவங்களை அணுகுனார் இல்லைங்களா? அவர் சாப்பாடு போட்டாருன்னு சில பேர் சொல்லுவான், அதே சில பேர் குறையா சொன்னவெல்லாம் இருக்கா, என்ன பெருசா செஞ்சுட்டாரு, சாப்பாடு தானே போட்டாரு அப்படின்னுட்டு. அப்படிலாம் கிடையாது. பசியோட இருக்கிறவனுக்கு தான் உணவின் அருமை தெரியும். இங்க எத்தனை பேர் டெய்லி ஒரு பெரும்பான்மையான மக்கள் எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா, எல்லாருமே சாப்பாட்டுக்காக தான் ஓடுறோம். ஆனால் இங்க அந்த உணவே சரியாக கிடைக்காம ஒரு பெருங்கூட்டம் இன்னும் வறுமையில் இருக்கு, பசியோட வாடிக்கிட்டு இருக்கு. அப்போ பசிக்கிற ஒருவனுக்கு உணவளிப்பவன் உண்மையாகவே அவன் கடவுள் தான், கடவுளுக்கு சமமானவன். அப்படி பார்த்தனா விஜயகாந்த் அந்த மாதிரி நிறைய பேருக்கு, எண்ணில் அடங்கா பேருக்கு இதுவரை உணவளிச்சிருக்கிறார். எல்லாருமே சொல்றது என்னன்னா, அவர்கிட்ட போனா நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு. இது ஒரு சாதனையானலாம் கேட்காதீங்க, இது ஒரு மிகப்பெரிய சாதனை, இருப்பதிலேயே மிகப்பெரிய சாதனை பசியோடு இருக்கும் ஒருவனுக்கு உணவளிப்பது தான். அதில் மிக பெரிய மகாத்மானே சொல்லலாம் விஜயகாந்த் அவர்களே. இங்க நிறைய பேர் கேட்டா, ஒரு 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 கமெண்ட் படிச்ச நேர்ந்தது எனக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இது ஒரு பண்ணையார் மனநிலை, சாப்பாடு போட்டதெல்லாம் சொல்றது அப்படின்னு சொன்னாங்க. பண்ணையார் சாப்பாடு எப்படி போடுவான்னு தெரியுங்களா? முதல்ல அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு பதில் வேணும். இங்க பண்ணையார்கள் உணவு எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியுங்களா? தோட்டத்து பக்கமா வர வச்சு தையல் இலையிலையோ கொட்டாங்குச்சியிலையோ அவர்கள் பயன்படுத்தாத பாத்திரத்திலேயோ கொடுப்பாங்க. கையில கொடுத்த வரலாறுகள்லாம் இருக்கு. பண்ணையார்த்தனம் என்பது அப்படி இருக்கும். சக மனுஷனா உட்கார வச்சு, தான் கூட பக்கத்துல உட்கார வச்சு, தான் என்ன சாப்பிட்றனோ அதையே கொடுக்க சொல்லி இலை போட்டு சாப்பாடு கொடு, நான் எப்படி சாப்பிட்றனோ அப்படியே சாப்பாடு கொடுன்னு சொல்றது இல்லை. அது பண்ணையார் மனப்பான்மை கிடையாது. ஏன்னா இங்க சில தற்கொலைகள் இருக்காங்க. அவர்கள் எப்படின்னா, இவருக்கு ஒரு நல்ல பேர் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, ஏன்னா எல்லாரும் இவரை புகழ்றாங்க அப்படின்றப்ப ஒருத்தனுக்கு உறுத்தும்ல, வலிக்கும்ல. இங்க எல்லா தரப்பு மக்களும் இருக்கான்ல, அந்த அயோக்கிய பயலுங்களோட உருட்டு இப்படிலாம் இருக்கும். அப்படின்னா இந்த சாப்பாடு போடுறது, அதையும் பின்னாடி வேற மாதிரி பேசுறது, அதற்கான பதில் இதான். இது பண்ணையார் மனப்பான்மை இல்லை. எனக்கு கிடைத்த அத்தனையும் என்னை சார்ந்தவர்களும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் என்பது ஒரு பேராவா. அதுல என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு தரப்புக்கு என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யறேன்னு சொல்லி அவர் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அது மிக பெரும் சாதனை தான். மற்றவர்கள் செய்த அத்தனை சாதனையை விட இது மிக பெரும் சாதனை தான். அதோடு இல்லாம உணவை தாண்டி அவரை சுற்றத்தார், அவரை சுத்தி இருந்தவங்க, அவரோட துறையில இருந்தவங்க, அரசியல் இருந்தவங்க அத்தனை பேருக்குமே
அவரால் முடிந்த வரைக்கும் அவர்கிட்ட போனவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உதவிகளை செஞ்சு அவர்களை ஒரு மனித நேயத்தோட, இதான் ரொம்ப முக்கியம், ஒரு மனித நேயத்தோட ஒருத்தனை அணுகிறது இருக்குங்களா ரொம்ப சிம்பிளா. ஏன்னா மதுரையில பிறந்த ஒரு சாதாரண ஒரு கிராமத்து இளைஞர் மாதிரியான தோற்றமுடையவர் தான் விஜயகாந்த். அதே மாதிரி சென்னைக்கு வந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்ட பொழுதிலும் எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அவர் ஆரம்ப காலத்தில் மதுரைக்கு இருந்து வந்தப்ப இங்க எப்படி நடந்துகிட்டாரோ மத்தவங்க கிட்ட, அதே மாதிரிதான் தன்னோட இறப்பு வரையிலுமே நடந்திருக்கிறார். அந்த ஒரு எந்த ஒரு பந்தாவும் இல்லாம, நான் ஒரு பெரிய நடிகன், நான் ஒரு கட்சியின் தலைவன், நான் ஒரு உச்சத்துல இருக்க ஒரு ஆள் அப்படின்ற கர்வம் இல்லாமல், தலைகணம் இல்லாமல், எல்லாரையும் ஈஸியா அணுகக்கூடிய ஒரு இடத்துல, சகஜமாக பழகக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருக்கிறாரு. அது எல்லாருக்கும் பிடித்த ஒரு குணமாக மாறி இருக்கு. அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்த பொழுது இதுவரைக்கும் யாருமே செய்யாத சாதனை எல்லாம் அவர் தான் செஞ்சார். இப்ப நடிகர் சங்க நடிகர்கள் முழுக்க அவரை தலையில் தூக்கி வச்சேன்னு கொண்டாடுறாங்க. அவர்கிட்ட போனா பிரச்சனை முடியும், ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. அவர் தலைவராக இருந்த வரைக்கும் நடிகர் சங்கத்தை மிக திறம்பட நடத்தி அந்த கடன் எல்லாம் அடைச்சிருக்கிறாரு. இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயங்கள் தான். அப்போ எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான செயல் வீரனாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அவருடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்போ ரஜினி கமல்லாம் உச்ச நட்சத்திரமா இருந்தது. ரஜினி கமல்லாம் உச்ச நட்சத்திரமா இருக்கும் பொழுது அந்த சினிமா துறைக்கு வந்து ரஜினியை இன்ஸ்பயர் ஆகி தான் அவர் உள்ள வந்திருக்கிறாரு. அப்புறம் வில்லன் கதாபாத்திரம்லாம் கிடைச்சு அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு நிற்கு. அவங்க ரெண்டு பேரும் பீக்ல இருக்கும்பொழுது இவரும் ஒரு உச்ச நட்சத்திரமா வளர்றாரு. மிகப்பெரிய அளவுல கிராமங்கள் வரைக்கும், நகரத்திலிருந்து கிராமங்கள் வரைக்கும் தனது ரசிகர் மன்றத்தை உருவாக்குறார். அவ்வளவு பெரிய கட்டமைப்பை உருவாக்குறார். உருவாக்கியதோடு இல்லாம கலைஞர் மற்றும் ஜெயலலிதா ஆக மிகப்பெரிய ஆளுமைகள் அரசியல்ல இருக்கும் பொழுதே நானும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்தினார் அவர். ஏன்னா அரசியலுக்கு வராரு, 2005 கட்சி தொடங்குறாரு, 2006 தேர்தலில் போட்டியிடுறாரு. அவர் மட்டும் விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெறாரு. அந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய சாதனை வெற்றி. எல்லாம் நினைக்கலாம் அந்த தொகுதியில ஜெயிச்சது பெரிய விஷயமா அப்படின்னு. அந்த தொகுதி எப்படியாப்பட்ட தொகுதின்னு தெரியுங்களா? விருதாச்சலம் என்பது பாமகவின் கோட்டை. ஒரு சாதிய அரசியல் செய்யும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள ஒரு கோட்டை விருதாச்சலம் தொகுதி. அதோடு இல்லாமல் அங்க திமுக அதிமுக என்ற 2 கட்சிகளும் தனித்தனியாக போட்டியும் இடுது. இதுல இவர் எந்த கூட்டணி இல்லாமல் 3ஆவதாக நிற்கிறார், தனிச்சையாக நிற்கிறார். திமுகவின் வாக்கு வங்கி தெரியும் இங்க எல்லாருக்கும், அதிமுகவின் வாக்கு வங்கி தெரியும். அதை தாண்டி அங்கே அசுர பலத்தோடு பாமக என்ற ஒரு கட்சி அங்க இருக்கு. இது அவர்களின் கோட்டைன்னே சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல போயிட்டு இங்க எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு இவர் நின்று நான் அங்க நின்று ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெறாரு, மாபெரும் வெற்றி பெறாரு. எப்படி முடிந்தது? இந்த ஒரு மனிதனால் எப்படி முடிந்ததுன்னா, அந்த அளவுக்கு நன்மதிப்பை பெற்றிருந்தார் மக்களிடம், அந்த அளவுக்கு நன்மதிப்பை பெற்றிருந்தார். அவர் மட்டும் அங்க வெற்றி பெற்று ஒரு செயல் வீரனாகத்தான் அங்க இருக்கிறார். அடுத்த தேர்தலில் இவர்தான் வெற்றியை தீர்மானிக்கும், யார் முதல்வராக வேண்டும் என்ற சக்தியாக மாறுகிறார். 2011 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் சூழல் ஏற்பட்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எதிர்கட்சி தலைவராக வர்றார். திமுகவை கீழே தள்ளிட்டு அதிமுக ஆட்சியை பிடிக்கிறது, தேமுதிக எதிர்கட்சி தலைவராக வர்றார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை. ஏன்னா ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்து ஒரு 6 வருடத்துல இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நிகழ்த்தினார் என்றால் அது விஜயகாந்த் தான். ஏன்னா எம்ஜிஆர் இருந்தார் என்றால் அது வேறு. ஏன்னா அவர் திமுகவில் இருந்தார், ஆல்ரெடி திமுகவில் இருந்தார். திமுகவிலிருந்து பாதி கட்சியே பிச்சுட்டு வந்தாரு. பிச்சுட்டு வந்து திரும்ப அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அவர் வந்து ஒரு கட்சியில் பயணித்து அதிலிருந்து வெளியில வந்து அப்புறம் கட்சி தொடங்கினார். ஆனால் ஒரு நடிகனாக இருந்து நேரடியாக அரசியல் களத்திற்கு வந்து எடுத்த உடனே ஒரு எம்எல்ஏ, அதற்கடுத்து எதிர்கட்சி தலைவர். அதன் பிறகு அவர் சரிவு தொடங்குகிறது. எங்க சரிவு தொடங்குச்சுன்னு பார்த்தா எம்எல்ஏ எல்லாம் விலை போனாங்க, அதிமுகவில் போய் சேர்ந்தாங்க, திமுகவில் போய் பாதி பேர் சேர்ந்தாங்க, அதிமுகவில் அதிகமான பேர் போய் சேர்ந்தாங்க. அவர் கட்சி உடைஞ்சது, உடைத்தார்கள். அதுலயும் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த அரசியல் நிகழ்வுகள் தான். ஏன்னா கூட்டணி அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்து இன்னைக்கு கூட்டணி கட்சிக்காரனால எப்படி பம்மிட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்சியில கூட்டணி வச்சுக்கிட்டா அவங்களே சரணாகதி அடைஞ்சு கிடக்கிற ஆட்களை எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, கூட்டணியே வைத்திருந்தாலும் அவர்கள் கூட்டணியோடு ஜெயித்திருந்தாலும் பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வுன்னு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் விலையேற்றங்கள் நடைபெறுது. அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறார் சட்டமன்றத்துல. சாமானிய மக்களை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு மக்களுக்காக அந்த இடத்துல சட்டமன்றத்துல பேசுறார். அவர் நினைத்திருந்தாலும் அந்த பதவியை காப்பாத்திக்கிட்டு சம்பாரிச்சிருந்திருக்கலாம், அடுத்த தேர்தலில் இன்னொரு கூட்டணி வச்சிருந்திருக்கலாம், இன்றைக்கு அவர் முதல்வராக கூட ஆயிருந்திருக்கலாம். அவர் உடல் நலத்துடன் இருந்திருந்தால் நிச்சயமாக கலைஞர் மற்றும் ஜெயலலிதாவின் மறைவு அடுத்தடுத்து நிகழ்ந்ததையொட்டி ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருப்பதை உணர்ந்து
அவர் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்க முடியும். அவர் அன்றைக்கு இருந்த 2005 கட்சி ஆரம்பித்தப்ப இருந்த உடல்நிலையோடு இன்னைக்கு இருந்திருந்தார்னா நிச்சயமாக அவர் முதல்வர் நாட்களை பிடித்திருப்பார். அப்போ ஆனால் அன்றைக்கு அவர் அடிபணிந்து இருந்திருக்கலாம், ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா போட்டு இருந்திருக்கலாம். அதையெல்லாம் விட என் மக்களின் நலன் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு சட்டமன்றத்தில் கேள்வி கேட்க போய் தான் அது பிரச்சனையாகுது. அதுக்கப்புறம் நாக்க துருத்தினாரு, கையை நீட்டினாரெல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்தது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களால் அவர் ட்ரோல் செய்யப்படுறாரு. இதெல்லாம் திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டதுதான். இன்னும் சொல்ல போனா அப்படி இருந்தும் அவர் உடல்நலக் குறைவால தான் இன்றைக்கு மரணம் அடைஞ்சார். ரொம்ப ஒரு 5-6 வருஷமா ரொம்ப முடியாம இருந்துதான் உடல் பலவீனமாகி இன்றைக்கு மறைந்திருக்கிறார். ஆனால் அவரோட சாதனை எல்லாம் நினைச்சு பாருங்க. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் ஒன்றும் பெரிய அரசியல் சூத்திரதாரி கிடையாது. கலைஞர் போலவோ, ஜெயலலிதா போலவோ, ஏன் இன்று இருக்கும் ஸ்டாலின் போலவோ, அதாவது இந்த அரசியல் பண்ணணும்னு அரசியலை ஒரு தொழிலாக பண்ணுவாங்க பாருங்களா, அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் வந்தது என்னன்னா, என் மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுதான். எனக்கு எதுவும் பெருசா தெரியாது. அவருடைய மைண்ட் செட் எப்படின்னா, பெருசா எனக்கு அரசியல் பண்ண தெரியாது, நான் ஒரு யதார்த்தமான மனிதன், ஆனால் என்னால் முடிந்தவரை என் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு சாமானியனின் எண்ணம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். ஏதாவது இந்த மக்களுக்கு நன்மை நிகழ்ந்துராதா, இந்த மக்கள் வறுமையிலிருந்து மீண்டு எழுந்து வந்துட மாட்டாங்களா, இந்த மக்களின் வாழ்வு நிலை உயர்ந்துராதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, ஒரு அடிமட்டத்துல இருக்கும் நினைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நினைத்த ஒரு மனிதன் தான் விஜயகாந்த். அதனாலேதான் இன்றைக்கு ஏன் அவரை எல்லாம் தலையில வச்சுட்டு கொண்டாடுறோம், ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தான் அதன் காரணிகள். ஏன்னா மிகப்பெரிய வெறுப்பை யாருக்கிட்டையுமே அவர் சம்பாதிக்கல. முடிஞ்ச வரைக்கும் நன்மதிப்பு இதை மட்டும்தான் பெற்றிருக்காரு. அப்போ இது எல்லா இடத்துலயும் பேசப்படும் போது அவரை சுற்றி ஒரு மிக பெரும் கூட்டம் அவரை அபிமானிகளாக, அவருக்கு பிடித்தவர்களாக மாறுகிறார்கள். இப்படிதான் கேப்டனின் கூட்டம், பெருந்திரளான கூட்டம் கூடியது. இப்படிதான் இன்றைக்கு கூடுகின்ற கூட்டமும் இந்த கேப்டன் என்ற ஒரு நல்ல மனிதருக்காகத்தான். ரமணா படத்துல சொல்லுவாரு, அதுல ஒரு வசனம் வரும், ஒரு நாடே ஒரு மனுஷனுக்காக அழுது அப்படின்னா அவன் ஒரு நல்ல குடிமகனாக தான் இருக்கணும், ஒரு நல்ல தலைவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவனுக்காக தான் இந்த நாடே அழும். அந்த மாதிரி விஜயகாந்த் ஒரு நல்ல தலைவன் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் கேப்டன். நீ விடைபெறுங்கள், இந்த பூ உலகிலிருந்து விடைபெற்று உங்கள் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.